ஒரு சின்ன உதாரணம். சிங்கப்பூர் உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன நாடு, 42 கிலோமீட்டர் பை 32 கிலோமீட்டர். சிங்கப்பூருடைய மொத்த இடத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம யுஐடி பெரியநாயக்கம்பாளையத்தில் இங்கே ஆரம்பித்து கருமத்தம்பட்டி வரைக்கும், இப்படி இதான் சிங்கப்பூரோட லென்த்துங்க. கருமத்தம்பட்டி டு பெரியநாயக்கம்பாளையம். திரும்ப இங்கே ஆரம்பித்து ஒரு பொள்ளாச்சிக்கு முன்னாடி வரைக்கும், இதுதான் சிங்கப்பூருடைய மொத்தம் 42 by 32. இது இந்த தீவு பாருங்க, 1950-55 காலகட்டத்தில் ஒரு பெர் கேபிட்டா இன்கம், தனி மனித வருமானம் என்பது $300 ஒரு மனுஷனுக்கு. இந்தியா $2500, வெறும் $300. இன்னைக்கு சிங்கப்பூரினுடைய தனி மனித வருமானம் பார்த்தீங்கன்னா $90,000. ஸோ 1950-55ல் $300 இருந்த ஒரு நாடு 42 கிலோமீட்டர் பை 32 கிலோமீட்டர். இன்னைக்கு $90,000 இருக்காங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த நாட்டில் என்ன இருக்குங்க? ஒண்ணுமே கிடையாது. கப்பல் வந்தா ஒதுங்கறக்கு ஃபிஷிங் ஹார்பர். 50 ஆண்டுகளுக்கு முன்பு மீன் பிடிக்கிற வலைய செய்வாங்க, மீன் பிடிக்கிற ஊசி செய்வாங்க. அதை தவிர சிங்கப்பூர்ட்ட எந்த டெக்னாலஜி கிடையாது. 1950-55 ஒன்லி திஸ் மச். ரஃபேல்ஸ்னு ஒரு வெள்ளைக்காரங்க போகும்போது அந்த ஊரை பிடிச்சி அதை வந்து ஒரு ஃபிஷிங் ஹார்பரை, கடல் கப்பல்லாம் வந்தால் பார்க் பண்ணிட்டு போகலாமே. இன்னைக்கு சிங்கப்பூர் பாருங்க, இட்ஸ் a வேர்ல்டு லீடர் இன் மல்டிபிள் திங்ஸ். வேர்ல்டு லீடர் இன் ஃபினான்ஸ், இட் இஸ் a வேர்ல்டு லீடர் இன் கரன்சி எக்ஸ்சேஞ்ச். சின்ன நாடு. இன்னைக்கு அவங்ககிட்ட இருக்கிற குவாலிட்டி ஆஃப் பீப்புள் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிசிப்ளினான மனிதர்கள். லைனில் நிற்பாங்க, கியூவில் நிற்பாங்க, எங்கே யாரும் சத்தம் போட மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப அமைதியான மக்கள். நம்மளை மாதிரி கலந்த மக்கள் இருக்கிறாங்க. மலேயஸ் இருக்காங்க, இந்தியன்ஸ் இருக்காங்க, சைனீஸ் இருக்காங்க, வியட்நாமஸ் இருக்கிறாங்க. எல்லாம் கலந்து தான் ஒரு நாடு. எப்படி இந்த நாடு உருவாச்சு? நம்ம 1008 சொன்னாலும் கூட ஒரு மனிதனுடைய தலைமை பண்பு இதற்கு காரணம். நீங்க எல்லாம் படிக்கணும். கல்லூரியில் இருக்கும்போது யூ ஷுட் ஸ்டடி லீடர்ஷிப். லீ குவாங் யூ அப்படிங்கிற ஒரு மனிதன் நீங்க படிக்கணும். எப்படி இந்த மனிதன், ஹூ இஸ் திஸ் கை, எப்படி ஒரு நாட்டை திருத்த முடிஞ்சது, உருவாக்க முடிஞ்சது, அடுத்த கட்டம் எடுத்துட்டு போக முடிஞ்சது? 1959 சிங்கப்பூரினுடைய பிரைம் மினிஸ்டரா பொறுப்பேற்கிறாங்க. 1959. எதுக்காக அவரை சொல்றேன் அப்படின்னாங்க, இன்னைக்கு அரசியல்வாதிகளாவே ஒரு கெட்ட பேர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் லீ குவாங் யூ எப்படி இருந்தாருன்னு சொல்றேன். 59 63 வரை சிங்கப்பூர் மலேசியா நாட்டினுடைய ஒரு பகுதி, அது தனி நாடு கிடையாது. 59 63 அந்த மலேசியா நாட்டினுடைய சிங்கப்பூர் பகுதியினுடைய பிரதமர். 63 65 அப்பதான் சுதந்திரம் வாங்குற நேரம், மறுபடியும் அந்த நாட்டினுடைய தலைவர். 65 90 வரைக்கும் தனி நாடு சிங்கப்பூர், அதற்கும் பிரைம் மினிஸ்டர். 90 அவரே ரிட்டையர் ஆகிறாங்க, வயசாயிருச்சு, அடுத்து இளைஞர்கள் வரணும், நீ விட்டுருங்க. 90 2001 வரைக்கும் மறுபடியும் மினிஸ்டரா கீழே வர்றார். பிரைம் மினிஸ்டரா இருந்து மினிஸ்டரா வர்றார். 2001 14 வரைக்கும் மென்டரா வர்றார். இப்போ எப்படி மென்டர்ஸ்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி மென்டரா வர்றார். ஸோ 59 ஆரம்பித்த வாழ்க்கை 2014 வரைக்கும் 55 ஆண்டுகள் சிங்கப்பூரினுடைய தலைமை பொறுப்பில் லீ குவாங் யூ எப்படி அந்த நாட்டை மாற்றினாரு, எப்படி மக்களை வந்து கல்வி கொடுத்தாங்க, எப்படி சிங்கப்பூரை ஒரு வெறும் ஃபிஷ்ஷுக்கு வந்து நெட்டு செஞ்ச ஒரு நாட்டை இன்னைக்கு இன்னோவேஷன் எக்கானமியாக மாற்றினாங்க. படிக்கணும். யூ ஷுட் ரீட் இட். ஏன்னா காலேஜ் விட்டு வெளியே போனீங்கன்னா நீங்கள் படிக்க முடியாது. இட் இஸ் ஆல் லெசன்ஸ் இன் லீடர்ஷிப். எப்படி அது வின்ஸ்டன் சர்ச்சில் உலகப்போர், 2ஆம் உலகப்போர், எப்படி அவர் பிரிட்டனில் லீட் பண்ணாங்க, எப்படி ஒரு உலக தலைவராக வின்ஸ்டன் சர்ச்சில் இருந்தாங்க, படிக்கணும். அதனால் கல்லூரியில் தயவு செய்து நீங்கள் படிக்கக்கூடிய எல்லா விஷயங்கள், லீடர்ஷிப் எல்லாத்துலேயும் கூட லீடர்ஷிப்பை ப்ரொஃபைல் பண்ணி படிக்கிறதுக்கான நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குங்க.